கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நிரந்தர வாரிசு வருங்கால அமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து விவசாயிகள், தொழில் முனைவோர், நலச்சங்கங்கள் மற்ற அமைப்புகளுடைய குறைகளை கேட்பதற்காக வருகின்றிருக்கின்றார்கள். இங்கே ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களுடைய பெயரை குறிப்பிடுகிற பொழுது அவர்கள் மட்டும் மிக சுருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மற்றவர்கள் எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் அதை மனுக்களாக மாண்புமிகு அண்ணன் அவரிடத்தை அளிக்குமாறு கேட்டு உங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக மாண்புமிகு அண்ணன் அவர்களிடத்திலே அளிக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டு கோரிக்கை மனுக்களை கொடுக்கின்றவர்கள் முதலிலே பேசி முடித்ததற்கு பிறகு கடைசியாக அந்த மனுக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு மாநில சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஐயா கண் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். டெல்லியில விவசாயம் எல்லாம் போராடி சாவுற மாதிரி கிடந்தப்போ வந்து காப்பாற்றிய தெய்வம் வந்து எங்களுக்கு எடப்பாடி ஐயா. அவர் வந்து எங்களுக்கு இப்ப விவசாயிகளுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, எங்களுக்கு வந்து மத்தியில சொல்லி லாபகரமான விலையை வாங்கி கொடுக்கணும். அதே போல எங்களுக்கு உதவி பண்ணவர் தங்கமணி ஐயா, விஜயபாஸ்கர் ஐயா, சிவபதி ஐயா, காமராஜ் ஐயா, எங்க மரியாதைக்குரிய பரஞ்சோதி ஐயா, குமார் ஐயா, சீனிவாசன் ஐயா, கோகுல இந்திரா ஐயா, எல்லாருமே எங்களுக்கு அவ்வளவு உதவி பண்ணாங்க. ரத்தனவேல் ஐயாவும் உதவி பண்ணாரு. எங்களுக்கு விவசாய டெல்லியில போராடினப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க ஸ்டாலின் அனுப்பினாருன்னு சொல்லுவாங்க. திமுக ஒருவேளை சோறு கூட யாரும் போட்டதில்லை. அவங்க ஒரே ஒரு நாள் இட்லி வாங்கி கொடுத்தாரு திருச்சி சிவா. அந்த 141 நாளும் ஒரு 40-50 லட்சத்துக்கு பழங்கள் வாங்கி கொடுத்து காப்பாத்தினே எடப்பாடியார் ஐயா தான். இப்ப ஐயா எங்க பரஞ்சோதி ஐயா மூலியமாக, ஐயா தங்கமணி ஐயா மூலியமாக நாங்க எல்லாம் கஷ்டப்பட்ட விவசாயியை காப்பாத்தினதே ஐயா தான். எங்களுக்கு இப்ப நாங்க ஐயா கிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி வந்து ஐயா விஜயபாஸ்கர் ஐயா காவிரி குண்டாறு இணைப்பதற்கு அரும்பாடு பட்டு உங்க மூலியமா வாங்கி கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த காவிரி ஐயாரை இணைச்சு விடுங்க ஐயா. 5 லட்சம் ஏக்கர் தஞ்சை, சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டத்தில் 5 லட்சம் புஞ்ச நிலங்கள்லாம் நஞ்ச நிலமா மாறிடும். வருஷம் போற நல்லா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தடுப்பணை கட்டணும் நீங்க காவிரியிலையும் கொள்ளிடத்திலையும். இப்ப பாருங்க 1 லட்சம் அடி வேஸ்டா கடல்ல போய் உழுவுது. அந்த தண்ணியை தேக்கணும்னா ஒரு தடுப்பணை கட்டிட்டா காவிரியில ஒரு 40-50 தடுப்பணை கட்டலாம். கொள்ளிடத்துல ஒரு 40-50 கட்டிட்டீங்கன்னா ஒரு 100 டிஎம்சி தண்ணியை தேக்கி வைக்க முடியும். நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடிக்கு போயிருச்சு தண்ணி. பாருங்க எவ்வளவு உதவி பண்ணார் விஜயபாஸ்கர் அந்த காவிரி குண்டாருக்கு. நீங்க எவ்வளவு உதவி பண்ணீங்க, அதை அப்படியே போட்டாங்க ஐயா. ஒண்ணுமே ஆகல. நீங்க வந்து மறுபடியும் அதை நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் மனிதன் வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில. இனிமேல் எந்த காலத்திலுமே விவசாயிகளுக்கு செய்த பெரிய உதவி அது. நீங்க எங்களுக்கு உங்ககிட்ட நாங்க தாழ்மையா கேட்டுக்கலாம், மத்திய சர்க்கார்ட்ட சொல்லி எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்க சொல்லுங்க. மோடி ஐயா நான் போய் பார்த்தப்ப சொன்னாரு, முதல்ல சொன்னார், we will give 2 times profitable price for agriculture product and we will not import the genetically modified seed சொன்னார். 2 மடங்கு லாபம் தரும் விலையை தரேன்னு சொன்னார். 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரேன்ட்டு இன்னைக்கு 24 ரூபா தான் தர்றாரு. 2700 ரூபா வித்த கரும்புக்கு வந்து 8100 ரூபா தரேன்ட்டு இன்னைக்கு 3150 தான் தர்றாங்க. அதனால விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் இந்த லாபகரமான விலையை ஐயா நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால முடியும். கண்டிப்பா உங்களால முடியும். உங்க பேச்சை கேட்பாங்க.
அதனால எங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க. விவசாயியை காப்பாற்றுறதுக்கு ஐயா தங்கமணி ஐயா தான் எங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணுவார் விவசாயிகளுக்கு. நீங்களும் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 41 நாளில் ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே வந்து எங்களை ஊருக்கு போக சொன்னாங்க. நாங்கள் போக முடியாதுன்னு உட்காந்துட்டோம். நீங்க சொல்லிதான் வந்தோம். ஞாபகம் இருக்கா ஐயாவுக்கு? நீங்க வந்து சொன்னீங்க நான் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி தந்தேன், வா போலாம். நீங்க அது மாதிரி இப்ப எங்களுக்கு இந்த லாபகரமான விலையை வாங்கி விவசாயியை காப்பாத்துங்க ஐயா. ரொம்ப விவசாயால ஒண்ணுமே. நான் வந்து 250 ரூபா வித்த டிஏபி இன்னைக்கு 1500 1700 ரூபாய்க்கு வந்துருச்சு. பிளாக்ல 2300 ரூபாய்க்கு விற்கிறான். எல்லா விலையுமே ஏறி போச்சு. ஐயா காமராஜ் இருக்கும்போது காப்பாத்தினார் விவசாயி நிறைய இடத்துல நாங்கள் போய் கேட்டோம். அது மாதிரி இப்ப காப்பாத்துக்கு நாதியே இல்லைங்க ஐயா. யாருகிட்ட போனாலும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. யாரும் விவசாயிகள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ஒருத்தர் எங்களை முயற்சி பண்ணா கண்டிப்பா காப்பாற்றலாம். விவசாயிகளை காப்பாத்தினா நாடு காப்பாற்ற முடியும். நம்ம பையன் பொண்ணெல்லாம் காப்பாற்ற முடியும். இப்ப ஜெனட்டிக்கலி மாடிஃபைடை கொண்டு வந்து கொடுத்துட்டா எல்லாம் வீணா பெறுவாங்க ஐயா. பையன் அழியாயிரும், பொண்ணு கருதரிக்காது. அதனால ஐயா எங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்க எங்களை காப்பாத்துனீங்க. அப்ப 2017 டெல்லியில சாவாம காப்பாத்தினீங்க. அது மாதிரி இப்ப காப்பாற்ற வேண்டும் என்று ஐயாவை தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டு இந்த தடுப்பணையை கட்டி கொடுக்குமாறு தாழ்மை வேண்டிக்க பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடிய உரிமைக்கு நன்றி. வணக்கம். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை வணங்கி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு வி கண்ணன் அவர்கள் தற்போது கருத்துக்களை சுருக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அங்கே இருங்க அண்ணா, விசிபிளா இங்கே வாங்க. ஐயா, இன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் 2026 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இருக்கும் நாளைய முதல்வர் ஐயா மாண்புமிகு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, எங்களுக்கு ஒரு 3 சிறிய கோரிக்கை உங்களிடம் கேட்கிறோம். இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. சிறு குறு தொழில்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. அதாவது கிட்டத்தட்ட திருச்சி அப்படின்னு சொன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி தான் இங்க எல்லாருமே முதல்ல இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில 100 டன் 50 டன் வண்டி ஒரு பீஸ் ஏத்திட்டு போவாங்க. அது மாதிரி தொழிற்சாலை இங்க தான் அதிகமா இருக்கு. 650 தொழிற்சாலை இங்க இருந்துச்சு மொத்தம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்று பாத்தீங்கன்னா 450 ஆச்சு, 350 ஆச்சு. இன்னைக்கு நிலைமையில வெறும் 100க்கு கீழே போயிடுச்சு தொழிற்சாலை. எல்லாருமே பிஹெச்எல் மென்ஷன் பண்ணி தான் எல்லாருமே இங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பாலிசி சேஞ்ச் பண்ணனால தொழிற்சாலை ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு. இன்னைக்கு 60 70 இப்படின்னு தான் தொழிற்சாலை வந்துருச்சு. அதிகபட்சம் 100க்கு மேல இல்ல இன்னைக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா பல்வேறு பாலிசியை கொண்டாந்ததுனால இன்னைக்கு தொழிற்சாலை எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்ப மீதி இருக்கிற தொழிற்சாலையை உங்ககிட்ட காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு கோரிக்கை. எப்படின்னா இப்ப லாஸ்டா இறுதியா கொண்டாந்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு புது பாலிசி, ஆல் இண்டியா டெண்டர் அப்படின்னு சொல்லி கொண்டாண்டாங்க. இந்த ஆல் இண்டியா டெண்டர் கொண்டாந்ததுக்கு அப்புறம் நார்த்ல இருக்கிற எல்லாருமே யார் வேணாலும் எங்க வேணாலும் இந்தியா பூரா அட்டன் பண்ணலாம் டெண்டரை. இந்த டெண்டரை அட்டன் பண்ணும்போது எல்லாருமே அட்டன் பண்றாங்க. இப்ப நாங்க திருச்சியில் அட்டன் பண்ணும்போது அவங்களால கோட் பண்ணி எடுக்க முடியல டெண்டரை. ஏன் அப்படின்னு சொன்னா அங்கதான் இரும்பு உருக்கு ஆலைகளும் அதே இடத்துல இருக்கு. நார்த்ல சத்தீஸ்கர், பிலாய் இப்படின்ற இடத்துல உருக்கு ஆலைகள் அங்கேயே இருக்கு. அதே மாதிரி பாய்லர் நிறுவக்கூடிய இடமும் அதே இடத்துல இருக்கு. அதாவது அந்த நாங்க எப்படின்னா மெட்டீரியல் அங்கிருந்து வாங்கிட்டு வரும்போது 5000 ரூபாய் கூட கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு கூட கொண்டாடணும். கொண்டு போய் சேர்க்கறதும் அதே இடத்துக்கு 6000 ரூபாய். அப்ப 10,000 to 11,000 ரூபாய் அதிகமா விற்குது, கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்க குறைவா போட்டு மெட்டீரியல் எல்லாமே ஆர்டர் எடுத்துறாங்க. அப்ப இங்க எடுக்கவே முடியல, யாராலையுமே இப்ப தொழில் செய்ய முடியாம குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய மீதமும் அந்த 100 கம்பெனியுமே கிட்டத்தட்ட அழியக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. அதனால இப்ப எங்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னு சொன்னா, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த நார்த்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம 3000 கோடி இன்னைக்கு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல. அதுல 500 கோடி ஜிஎஸ்டி வருமானம் மட்டும் கிடைச்சிச்சு மாநிலத்துக்கு. இப்ப இந்த நார்த்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வருமானமும் மாநிலத்துக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த அடுத்த மாநிலத்தில் செய்யும் போது ஜிஎஸ்டி அந்த பர்சன்டேஜ் அங்க போயிடுது. அப்ப எங்களுக்கு இங்க கவர்மெண்ட்டுக்கு போயிடும், சுத்தமா நில்லாயிடும். எங்களோட கோரிக்கை என்னன்னா, இங்க இருக்கிற தொழிற்சாலை காப்பாற்றுறதுக்காக ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இருக்கிறதுல 50% 40% இங்கேயே கொடுக்கணும், இங்கேயே வாங்கிக்கணும் மெட்டீரியல. திருச்சியிலே அல்லது தமிழ்நாடு ஃபுல்லாவே
இங்கே கொண்டாந்து திருச்சியில் பிஹெச்எல்ல கொடுத்து டெண்டரை வாங்கிட்டு அவங்கள்கிட்ட மெட்டீரியல் ஆர்டர் கொடுக்கணும்னு நீங்கள் ஒரு கொண்டாடணும். இது மத்திய அரசுகிட்ட சொன்னாலும் உடனே நடக்கும். நீங்கள் சட்டம் அடுத்தது கொண்டாந்த வந்து கவர்மெண்ட்டே இது பண்ணலாம். நீங்கள் வந்து இங்கே இருக்கிற தொழிற்சாலை வளரும். ஏன்னா காமராஜர் கொண்டாந்ததே தமிழ்நாடுக்கும் திருச்சியும் வளரணுன்றதுக்காக தான். ஆனால் இன்னைக்கு அது மாதிரி இல்லை. திருச்சி வந்து அழிஞ்சிக்கிட்டே போயிருக்கு. திருடர்களும் கொள்ளையனும் தான் அதிகமாகிட்டே இருக்காங்க. இப்போ வேலை வாய்ப்பு இழந்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஒரு ரொம்ப முக்கியமான இந்த ஒரே ஒரு இதை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி. நாங்கள் எல்லாமே சிறு குறு தொழிலில் எல்லாமே மத்திய அரசுக்கும் இது மாநில அரசுக்கு தான் நம்ம பில் போடுறோம். இன்வாய்ஸ் போடும்போது ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 18% நாங்கள் டாக்ஸ் போட்டு எல்லாமே பில்லில் தான் கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக ஆன்லைனில் தான் எல்லாமே பில் போடுறோம். ஆனாலும் இங்கே மாநில ஜிஎஸ்டியிலேருந்து மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு நீ அதை பண்ணுற இதை பண்ணுறாங்க. எந்த ஒரு ஜீரோ நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து நீ 10 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 250 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க, 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கணக்கும் கொண்டு போய் ஒப்படைச்சாலும் எதையும் அக்செப்ட் பண்ணாம அது இதுன்னு ஏதாவது ஒன்று போட்டு இழுத்து விட்டு எங்களுக்கு என்னன்னா அப்பீல் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து 25% பணம் கட்ட வேண்டியிருக்கு. அந்த அப்பீல் பண்ணி 25% கட்டி 1 வருஷம் 6 மாதம் அலைஞ்சு திரிஞ்சு அதை அப்புறம் ஜீரோ ஆக்கிட்டு வர வேண்டியது இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அந்த பிரச்சனை. அதனால இந்த நோட்டீஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்தோன்னா இதை கொஞ்சம் சரி பண்ணணும். 1. 2, 3வது ரொம்ப இபி பில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கனால வருஷம் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட காசு வந்து இபியில் டெபாசிட் காசு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அதிகமாக உபயோகப்படுத்தினோம்னா அதுக்கு ஒரு தனி காசு. ஒன்றுக்கா போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பீக் கவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலே போயிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. இப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய வெல்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு காசு போட்டு பார்த்தீங்கன்னா இபி உங்களுக்கு எங்களால் கட்டவே முடியல. பிஸ்னஸ் பண்ணுறதே வந்து எல்லாருமே வெளியேறிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில இருக்குது. அதனால இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து நீங்கள் வந்தோன்னா உடனடியாக அதை கவனிக்கணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட தாழ்மையான கோரிக்கை கேட்கிறோம். இந்த 3 கோரிக்கையும் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நன்றி. கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழகத்தின் வருங்கால முதல்வர், உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் அண்ணன் அவர்களை வணங்கி 6 விவசாய பாசன சங்கத்தின் தலைவர் ஒய்ஆர் பாஸ்கர் அவர்கள் இப்பொழுது உங்களுடன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று மக்கள் மீது என்றென்றும் அளவு கடந்த அன்பை கொண்டிருக்கும் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்னனியார் பகுதி விவசாயிகள் சங்கம் சார்பாக வருகை புரிந்துள்ளோம். எங்கள் பகுதி திருச்சி என்றாலே டெல்டா மாவட்டம் என்று அறிவிச்சிருக்காங்க ஐயா. அப்படி பார்த்தீங்கன்னா மணப்பாறை பகுதியில் ஒரு 30 ஆண்டுகாலமாக தொடர்ந்து வறட்சியை நிலவிக்கிட்டு இருக்கு. நம்ம பகுதியில் உள்ள கரூர் மாவட்டத்தில் இருக்க மாயனூர் அணை தடுப்பணை ஒன்று இருக்குங்க ஐயா. அந்த அணையிலிருந்து கரூர் மாவட்டத்தில் உள்ள கடலூர் வட்டத்தில் இருக்கிற பொன்னனியார் அணை, அந்த அணையில் வந்து கரூர் மாயனூர் அணையிலிருந்து தண்ணி கொண்டு வந்து அணைக்கும் இந்த கண்ணூத்து அணைக்கும் கொண்டு வந்தோம்னா மணப்பாறை பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பாசனம் பெறுவாங்க ஐயா. இதை உங்களோட கோரிக்கை மனு வச்ச போது 8/12/2020 அன்னைக்குங்க நீங்கள் ரூபாய் 40 லட்சம் ஒதுக்கீடு செஞ்சு இந்த திட்டத்தை உடனே ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லி அறிவிச்சிங்க ஐயா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வு பணியை மேற்கொள்ளும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு இல்லாமே கிடப்பில் போட்டாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையிலிருந்து சரபங்க நீரேற்று திட்டம், அத்திக்கடவு அவினாசி நீர் திட்டம், இது பாண்டி பிரம்மாண்டமான நீர் திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஐயா. இதே போல் நமது மாயனூர் பகுதியிலிருந்து கடலூர் வட்டத்தில் இருக்க பொன்னனியார் அணை பாசனத்துக்கு டேமுக்கு தண்ணி கொண்டு வந்து எங்கள் பகுதியில் உள்ள டேம் விவசாயிகள் மற்றும் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து எங்கள் மக்கள் மனிதனும் நீங்க இடம் பிடிக்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். இதை எங்களுக்கு பிடிக்க வைக்கிறீங்க. அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது 40 லட்சம் ஒதுக்கீடு செஞ்சீங்கன்னு. அடுத்து தொட்டியம் வாழை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் திரு குட்டிமணி ஐயர் அவர்கள். மாண்புமிகு குடிமராமத்து நாயகன் ஐயா எடப்பாடியார் அவர்களே, தங்கள் ஆட்சி காலத்தில் வாழை விவசாயத்திற்காக நிறைய முயற்சிகள் எடுத்து நிறைய செஞ்சு கொடுத்தீங்க. பிபிசிலாம் கட்டி கொடுத்து
அதில் வந்து இப்போ திருச்சி மாவட்டத்தில் வாழை உற்பத்தி நிறையா இருக்கிறதுனால திருச்சி மாவட்டத்தை வாழை ஏற்றுமதி மண்டலமாக அறிவித்தோம்னா மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% தொகுதி நிதி தராங்க. அதில் வந்து அந்த கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணால் அடிப்படையில் வாழை மண் சார்ந்த பரிசோதனையிலேருந்து அறுவடை வழியும் அரசு இணைந்து அந்த விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்கு நிறையா வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும். அதே சமயத்தில் வாழை உற்பத்தியில் விலை நிறையா கிடைக்காத நேரத்தில் அதை மதிப்பு கூட்டிய பொருளை தயார் பண்ணி அதை விற்பனை பண்ணும்போது அந்த மதிப்பு கூட்டுற பொருளுக்கு அதில் ஒரு நல்ல விலை கிடைக்குது. அதை நாங்கள் பரிச்சாத்தமாக ஒரு 10 ஆண்டு காலமாக மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அதை முயற்சி எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து நாங்களும் சோலார் ட்ரையர் மூலமாக அதுக்கப்புறம் நீங்களும் அதுக்கு நிறைய மானியெல்லாம் கொடுத்து செஞ்சீங்க. அது தொடர்ந்து பயன்படுத்தி இன்றைக்கி நல்ல லாபகரமாக செயல்பட்டுக்கிட்டு வரோம். அதனால் அதை சத்துணவுலையும் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுக்கணும். வாழைப்பழமாக சேர்க்கலாம். ஏன்னா தமிழ்நாடு பூரா வாழை இருக்குது. அதனால் எங்கே வேணாலும் அந்த வாழைப்பழத்தை முட்டை கொடுக்குற மாதிரி வாரத்தில், ஏன்னா சைவ குழந்தைகளுக்கு வாழைப்பழம்னாரு அது சைவ குழந்தைகளே இல்லாமல் போச்சு. அதனால் வாழைப்பழத்தை சத்துணவில் வாரத்தில் ஒரு 2-3 முறையாக சேர்த்தா நல்லது. அது பொட்டாசியம் ரிச்சினால அதை சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது பழமாக கிடைக்காத காலத்தில் ட்ரை ஃப்ரூட்டாக வாழைப்பழத்தை கொடுக்கலாம். அதுக்கான முயற்சிகளே ஐயா வந்தவுடனே அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அப்புறம் காவேரியில் பூரா கூட்டு குடிநீர் திட்டங்கள் நிறைய செயல்படுறதுனால கதவணைகள் நிறையா அங்கங்கே தேவை இருக்குது. இப்போ தொட்டியலால் முசிறியில் ஒரு கதவணை ஐயா இருக்கும்போது சொன்னீங்க, அது இன்னும் நடைமுறைக்கு வராமே இருக்குது. அடுத்தாப்புல இப்போ தொட்டியம் லாலாப்பேட்டை பாலம் ஒன்று போடுறாங்க. அங்கேயும் ஒரு கதவணையும் சேர்த்து அமைச்சு கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அப்புறம் இந்த மாயனூர் பேரேஜிலேருந்து இந்த நாகைநல்லூர்னு பக்கத்தில் ஒரு 100, 200, 1000 ஏக்கருக்கு பக்கமாக அந்த ஏரியுடைய கொள்ளளவே இருக்குது. அந்த ஏரிக்கு சேலத்திலேருந்து வர தங்களோட திட்டம் செயல்பட்டு இருந்தால் இந்நேரம் அது அந்த ஏரியை ரொப்பியிருக்க முடியும். அது இல்லாதனால இப்போ மாயனூர் பேரேஜில் இருந்தாவது அந்த ஏரிக்கு லிஃப்ட் இரிகேஷன் மூலமாவது அதை நிரப்பி கொடுக்கணும் தாழ்மையோட கேட்டுண்டு. வாய்ப்புக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் மனுவாக கொடுத்துட்றோம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வணக்கம். திருமதி சங்கீதா ஃபலூடா. சபைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கம். மாண்புமிகு ஐயா அவர்களுக்கும் வணக்கம். குழந்தைகளோட நீங்காத ஒரு பொக்கிஷமா உங்களை எல்லாரும் நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ல உங்களை பத்தி நான் பேச போறேன்னு சொன்னப்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கன்னு குழந்தைங்க மெயினா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஐயா வந்து உங்க பீரியட்ல வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. வந்து பொதுவா குழந்தைங்களுக்கு பிடிக்கணும்னா ஒன்னு சினிமா ஸ்டாரா இருக்கணும், இல்லைன்னா கிரிக்கெட் ஸ்டாரா இருக்கணும். பொலிட்டிக்கல் ஸ்டாருன்னு நீங்க பேர் எடுத்திருக்கீங்க. இப்போ என்னுடைய துறை வந்து என் பேரு சங்கீதா. நான் வந்து ஐஸ்கிரீம் ஒரு சின்ன வியாபாரி. இது ஒரு சிறுபிள்ளைத்தனமா கூட இருக்கலாம் நான் பேசுறது. நீங்க வந்து இப்ப அடுத்த வருஷம் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுவா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஸ்வீட்டேடு கொண்டாடுன்னு தான் நம்ம ஆரம்பிப்போம். நீங்க இந்த மாதிரி இருக்கிற பெண் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து சத்துணவுல நீங்க நிறைய கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய நல்ல சத்தான பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. சுவையான ஒரு பொருளுமா சேர்த்து இன்னும் நீங்க குழந்தைகளோட மனசுலயும் தாய்மார்களான எங்களுடைய மனசுலயும் இடம் பிடிக்கணும்னா ஆசையா போயிருவாங்க ஸ்கூலுக்கு. இன்னும் அட்லீஸ்ட் அம்மா பிறந்த நாள், பெரியார் ஐயா பிறந்த நாள், அந்த மாதிரி எம்ஜிஆர் ஐயா பிறந்த நாள், பொது விழாக்கள், பொது பண்டிகைகள்ல வந்து ஒரு ஐஸ்கிரீமையும் சேர்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்னும் அது மகிழ்ச்சியா இருக்கும்னு நான் நம்புறேன். அது என்ன மாதிரி இருக்கிற ஒரு பெண் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷம். ஐஸ்கிரீம் அரசாங்கத்தில் இருக்கிற ஆவிலே தயார் பண்றாங்க. ஆவின் சரி, அதை நீங்க கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க சார். அது அதே மாதிரி 18% ஜிஎஸ்டிங்க சார். கொஞ்சம் முடிஞ்சா எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் குறைச்சி, ஏன்னா 10 ரூபா கப்புக்கே 2 ரூபாய், அதுக்கே ₹1.80 போயிடுது. முடிஞ்சா அது கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. மற்றபடி நிறைய கோரிக்கைகள் நிறைய பேர் முன் வைக்கிறாங்க. ஸோ மெயின் இதுதாங்க சார். முடிஞ்ச வரைக்கும் எங்கள் பெண்களுக்கு எல்லாரோட கோரிக்கைகளும் அதுதான். எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். தேங்க்யூ. திரு யூசுப் அவர்கள்.
ஆப்டிகல்ஸ், பாப்புலர் ஆப்டிகல்ஸ். ஐயா வணக்கம், உங்களை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. மைசெல்ஃப் முகமது யூசுப், பாப்புலர் ஆப்டிக்கல் சின்ஸ் 1960. 3வது தலைமுறையாக நான் தொழில் நடத்திட்டு வரேன். பிஎன்ஐன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் 816 மெம்பர் இருக்காங்க. திருச்சியில் 9 வருஷமாக இருக்குது. 16 சாப்டர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட. அதில் நான் சீனியர் டைரக்டர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா ஐயா, திருச்சியில் நிறைய தொழிற்சாலையை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். திருச்சி மக்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். அந்த கோரிக்கையை மிக தாழ்மையுடன் உங்களோட கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நெக்ஸ்ட், வியாபாரிகள் இப்போ நிறைய மின்சாரம் வந்து அண்ணன் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது, மின்சாரம் வந்து நிறைய அதிகமாகிட்டு இருக்கனால சோலாரில் மானியத்தை அதிகமாக கொடுக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. வரதராஜன், விஜய் ஸ்போர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, தாங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறணும், 26 ஆட்சி வரணும், வெற்றிகர முதல்வராக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கீங்க, திருப்பியும் செயல்படுவீங்க, அதோட வாழ்த்துக்கள். ஐயா, நான் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் நடத்திட்டு வரேங்க ஐயா. எங்களுக்கு 2 கோரிக்கைங்க ஐயா. ஒன்று வந்து என்னன்னாங்க, தமிழ்நாட்டிலேருந்து இந்திய அளவிலையும் தேசிய அளவிலையும் சர்வதேச அளவிலும் நிறைய விளையாட்டு வீரர்கள் உருவாகி பழைய பாராட்டுகளையும் பதக்கங்களையும் பெற்று வராங்க. அவங்க பயன்படுத்துகிற விளையாட்டு பொருட்கள் வரி வந்து 12%, 18%, 20%, இப்படி 3% 3 பிரிவாக இருக்குங்க. அது 5% குறைச்சா நீங்கள் வந்து மத்திய அரசோட பேசி உங்களை அதை குறைச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. 2ங்க ஐயா. 2வது, இப்போ தமிழகத்தில் இருக்க பள்ளி கல்விகளுக்கும் கிராம விளையாட்டுகளுக்கும் ஸ்டேடியத்துக்கு வாங்குற பொருட்கள் எல்லாமே வெளி மாநிலத்தில் கொள்முதல் பண்ணுறாங்க. அதனால தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1000க்கு அதிகமான சில்லறை வியாபாரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வாழ்வாதாரம் இழந்திருக்காங்க. அதனால ஐயா மீண்டும் ஆட்சிக்கு வரப்ப பள்ளி கல்விகளுக்கும் விளையாட்டு நிறுவனங்களுக்கு தேவையான எல்லா விளையாட்டு பொருட்களையுமே நீங்கள் தமிழ்நாட்டில் தான் வாங்கணும், அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்க விளையாட்டு சிறு தொழில்கள் தான் வாங்கணும்னு சொல்லி ஆணையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் சிவகுமார், சமூக ஆர்வலர். ரைட். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொல்ற அண்ணாவோட கொள்கையில, நல்லவர் உள்ளமே இறைவன் இல்லம்ன்ற புரட்சி தலைவருடைய வழியில, ஏழைகளின் இதய தெய்வமாக இருந்த அம்மா அவர்களுடைய தலைமையில் வழிவந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய முன்னாள் முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதல்வர் அவர்கள் முன்னால் ஏழைகளுக்காக ஒரு சிறிய கோரிக்கை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைமுறையில் வந்து தலைமுறை இடைவெளி அதிகமாயிடுச்சு. அதனால வந்து குடும்ப உறவுகளில் கூட்டு குடும்பம்லாம் மாறி போய் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து குடும்பத்தினால பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த இந்த குழந்தைகளுக்கும், குழந்தைகளால் புறக்கணிக்கப்பட்ட முதியவர்களுக்கும் உங்களால் இயன்ற தொடர்ந்து நிறைய காப்பகங்கள் உதவிகள் வந்து தொடர்ந்து செய்யணும். ஒரே ஒரு குறிப்பு என்னன்னா, நம்ம இந்த காவல்துறையில் வந்து நாயெல்லாம் நிறையா வச்சிருப்போம், மோப்ப சக்தி பிடிச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த நாய்க்கு கொடுக்குற செலவு கூட சாதாரண ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்க ஒரு முதியோருக்கு கிடைக்கலங்கிறப்ப மிகுந்த வேதனையாக இருக்குது. அதனால் தயவு செய்து அதை ஐயா அவர்கள்ட்ட நான் நோட் பண்ணிக்க சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுத்தணும். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வருங்கால இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து லேப்டாப், சைக்கிள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் தடைபட்டிருக்கு. நீங்கள் மீண்டும் வந்தால் வருங்கால இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களை உருவாக்கும் பொழுது மிகச்சிறந்த ஒரு தமிழகத்தை உங்களால் உருவாக்க முடியுன்ற நான் ரொம்ப நம்புகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். எதிர்பார்ப்புகளோட உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் தற்போது உங்களிடையே கருத்துரைகள் வழங்குவார்கள்.
மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி திருச்சி மாவட்ட சேர்ந்த பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அருமை சகோதரர் திரு பி தங்கமணி அவர்களே, திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, அண்ணன் செம்மலை அவர்களே மற்றும் திரு காமராஜ் அவர்களே, திருமதி எஸ் கோகுலேந்திரா அவர்களே, திரு மு பரஞ்சோதி அவர்களே, முன்னாள் எம்பி ப குமார் அவர்களே, மாவட்ட செயலர் திரு சீனிவாசன் அவர்களே, முன்னாள் எம்பி திரு எம் சி தாமோதரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி எஸ் வளர்மதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு என் ஆர் சிவபதி அவர்களே, முன்னாள் கொறடா திரு ஆர் மனோகரன் அவர்களே, முன்னாள் எம்பி திரு ரத்தினவேல் அவர்களே, திரு தாடிமா ராஸ் அவர்களே மற்றும் மேடையில் விட்டுக்கின்ற கழக முன்னோடிகளே, இங்கே வரையிருந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய பல்வேறு அமைப்பைச் சார்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, முதலே மரியாதைக்குரிய மாநில விவசாய சங்கத்தினுடைய தலைவர், தேசிய தென்னிந்திய நதியினுடைய இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான அண்ணன் ஐயா கண்ணா அவர்கள் இங்கே கருத்துக்களை சொன்னார். எனக்கு தெரிஞ்ச அவர் இதுவரைக்கும் விவசாயிகளுக்கே தான் போராடி வர்றார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்திலும் சரி, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த போதும் சரி, விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி. அதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால அதில் என்ன இடர்பாடுகள், என்ன கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்தது ஒரு விவசாயி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் பதவி என்று வருகின்ற பொழுது அனைவரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒரு உடல் என்றால் அது கை, காலு, மூக்கு, கண் எல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு அரசாங்கம் என்று வருகின்ற பொழுது எல்லா அமைப்பும் அதில் இணைத்து விடுது. ஒரு அரசாங்கத்திற்கு எவ்வளவு வரவு இருக்குது, எவ்வளவு செலவு இருக்குது, அதில் எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும், இதையெல்லாம் ஆய்வு செய்து ஆராய்ந்து அதை அந்தந்த துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற சூழ்நிலை தான் ஏற்படுது. ஏன்னா எல்லா துறையுமே ஒரு முக்கியமான துறை தான், எதுவுமே ஒரு மோசமான துறை இல்லை. அதில் கடினமாக இருப்பது வேளாண்மை துறை. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா உணவு உற்பத்தி வேணும். ஏன்னா உணவும் தண்ணீரும் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. அதில் அனைவருமே பயன்படுத்தக்கூடியது. அது தொழில் செய்கிறதும் சரி, அல்லது விவசாயம் தான் சரி, விவசாய தொழிலாளியும் சரி, அத்தனை தரப்பு மக்களும் பயன்படுத்துகின்ற உணவு, தண்ணீர் ரெண்டுமே அத்தியாவசியம். அது விவசாயிகளுடைய பிரதான ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா தண்ணீர் இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும். அதை பக்குவமாக இங்கே சொன்னார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிறுகிட்ட பொழுதை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்தணும். இதை பல பேருக்கு அவருக்கு தெரியும், இன்னும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஏன்னா இதில் தலைமை பொறியாளர் பதவிக்கு வரும்போது ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்தில் ரிட்டையர் ஆயிடுவாங்க. கண்காணிப்பு பொறியாளர் அப்படித்தான். அதனால் இதுக்கென்று ஒரு நீர் மேலாண்மை ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்கள், இதில் திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அமைப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த இடத்துல இன்றைக்கு அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் உபரியாக போய் கடலில் கலக்குதோ அதையெல்லாம் கணக்கெடுத்தோம். அதேபோல் ஏரி எங்கெங்கெல்லாம் தூர்வாருமோ அதுபோல் ஓடையின் பல ஓடைகள் இருக்குது. அந்த ஓடையின் வழியாக நீர் வெளியேறி வீணாகுது. அது எந்த இடத்துல தடுப்பணை கட்ட வேண்டும், இதையெல்லாம் கணக்கிடுவதற்கு இதுக்கு ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி அவளுக்கு ஒரு தனி அலுவலகத்தை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சொல்லன்று வந்து எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்டலாம் என்ற விவரத்தை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதை செயல்படுத்துகின்ற போது அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு இன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது அதிகமாக ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டணும். அதே போல் நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டுறது ஆதனூர் குமாரம்பாலம் அப்போ ஸ்டெப் எடுத்து கட்டணும்.
இப்போ முடிஞ்சு கூட இன்னும் அதை இந்த அரசாங்கம் அதுக்கு தண்ணி தேக்கல. அதே போல் நஞ்சை போலூரில் இங்கே நம்ம கரூர்கிட்ட ஒன்று நாங்கள் கட்டணும், அதுவும் நம்ம முடியாத இருக்குது. அதோட 4 இடத்துல முதற்கட்டமாக காவிரியிலிருந்து மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் போய் கடலில் கிடக்குதுல்ல, அது எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்டுவதற்கு சாத்தியம், அந்த சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அந்த இடத்துல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். அதில் ஒன்று முசிறியில் சொன்னாங்களோ அதுவும் ஒன்று. இந்த ஆட்சி வந்து அதுக்கு அரசாணையும் வெளியிட்டோம். இந்த ஆட்சி வந்த உடனே முதல் வேலை அதை நாளை ரத்து பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்திலே அந்த அரசாணையை ரத்து பண்ணிட்டாங்க, சட்டமன்றத்திலே அறிவிச்சிட்டாங்க. மீண்டும் பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சோம், அதை பரிசீலிப்பதாக சொன்னாங்க, அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதே போல் இந்த ஏரி குளம் குட்டை அணை மேட்டூர் அணை முதல்ல கூட மேட்டூர் அணையெல்லாம் 82-83 வருஷம் ஆச்சு. நான் தூர் வாரும்போது நானே நேரடியாக போய் இங்கே இருக்கிற அமைச்சர்லாம் அழைச்சிட்டு போய் நாங்கள் தூர் வாரணும். ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அதிலிருந்து வண்டல் மண்ணை தங்களுடைய நிலத்துக்கு எடுத்துகிட்டு போய் இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. எந்தவித கட்டணம் கிடையாது. விவசாயிகள் அங்கே இருக்கின்ற ஒரு கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட சான்று, அங்கே இருக்கின்ற நம்முடைய வேளாண்மைத்துறை அதிகாரிட்ட வாங்கினா போதும். ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டு அவள் தாராளமாக அள்ளி கொண்டு போய் அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. அதோட ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரப்பட்டது. பொதுப்பணித்துறையின் கீழே 14,000 ஏரியில் முதற்கட்டமாக 6,000 ஏரிகள் நாங்கள் தூர்வாரினோம். அதே போல் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக 26,000 ஏரி குளம் குட்டைகளாக இருந்தது. அதையெல்லாம் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம். அதனால் பருவ காலத்தில் பெய்கின்ற நீரெல்லாம் முழுமையாக தேக்கி வச்சு நிலத்து நீர் உயர்ந்து விவசாயிக்கு தேவை நீர் கோடை காலத்தில் கிடைப்பது, குடிநீர் தேவையான நீர்லாம் கிடைக்கும். கால்நடைக்கு தேவையான நீர்லாம் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். அதுபோல் இங்கே விலை பற்றி சொன்னாங்க. இது இந்திய அளவில் இருப்பது, நம்ம ஒரு மாநிலம் மட்டும் இல்லை. ஒரு விலை நிர்ணயம் செய்வது என்பது இப்போ தானியங்களுக்கோ அல்லது கரும்புக்கோ நெல்லுக்கோ அது மாநில அரசு இருந்தாலும் மத்திய அரசு மாநில அரசு அது குறிப்பிட்ட மானியம் கொடுக்கும். அதையெல்லாம் விவசாய பெருமக்களோடு கலந்து ஆலோசித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளியிட்ட பொழுது அவர் கட்டுப்படியான விலை கொடுப்பதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். அதே போல் இந்த உரம் எல்லாம் சொன்னாங்க. அதிமுக ஆட்சியில் நிச்சயமாக அதில் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், அமெரிக்கன் படைப்புள் விழுந்தது. விவசாயிகளே கோரிக்கை வைக்கல. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே பயிரிட்ட விவசாயிகள்லாம் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிட்டானாங்க. 186 கோடி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமாக கொடுத்தோம். அடுத்த ஆண்டு அதே போல பல இடத்துல அமெரிக்கன் படைப்புழு இந்த மக்காச்சோளத்துக்கு விழுந்தது. கவனத்தை கொண்டு வந்தேன். ஏன்னா நம்ம ஒரு தோட்டத்தில் அடிப்போம், மறு தோட்டத்தில் அடிக்க மாட்டோம். இந்த புழு அடுத்த தோட்டத்துக்கு போயிடும். அதனால் அரசு நம்முடைய வேளாண்மைத்துறை அதிகாரிகள் செயலாளரோட ஆலோசனை எடுத்து அவருடைய ஆலோசனை பெற்று தமிழ்நாடு முழுவதும் அரசாங்கமே எங்கெங்கெல்லாம் இந்த மக்காச்சோள பயிரில் அமெரிக்கன் படைப்புழு விழுந்ததோ அதையெல்லாம் கணக்கிட்டு 48 கோடி ரூபாய் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அந்த பயிரை காப்பாற்றி நல்ல விளைச்சலை கொடுத்தது. இன்றைக்கு கூட இன்னைக்கு மக்காச்சோளத்துக்கு நல்ல விலை கிடைக்கிது. இன்னைக்கு எத்தனால் அதிலிருந்து உற்பத்தி பண்ணி இன்னைக்கு பெட்ரோல் கொடுக்குறாங்க. இன்னைக்கு முதல் 12 ரூபா 13 ரூபாய் கிலோ விற்றது, இப்போ 25 ரூபாய்க்கு கிலோ விற்கிது. அதே போல ரெட்டிப்பு வருமானம் சொன்னாங்க. ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கு நான் வெளிநாடு அமெரிக்கா சென்ற போது பஃபாலோ பால் பண்ணைக்கு போனேன். நம்ம விவசாயம்னா எல்லாமே கால்நடை வளர்த்திட்டு இருக்கிறோம். நம்ம பசுமாடு வளர்த்துறோம், எருமை வளர்த்துறோம், எல்லாமே பால் கறக்குது. இன்னைக்கு டைரி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆக இதற்கு ஒரு மாற்றம் தேவை என்பதற்காக நான் நேரடியாக போய் இந்த பஃபாலோ பால் பண்ணைக்கு போய் அங்கே இருக்கிற அதிகாரிகளோடு அங்கே இருக்கிற பால் பண்ணையெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு பஸ்ஸு 65 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்குது. நேரடியாகவே நான் பார்த்தேன். அப்போ நம்முடைய மாநிலத்திலையும் இப்படி இப்போ கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசலில் 1020 கோடி நினைக்கிறேன் 1050 ஏக்கரில் நான் கட்டி அது துவக்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. முதற்கட்டமாக கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை விட அது திறந்தேன். பிறகு அது இருக்க பெரிய கட்டடம், அந்த விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்குலாம் அது ஒரு கட்டடத்தை கொண்டாந்தோம். இந்த அரசாங்கம் வந்து ஒரு 90% முடிஞ்சிடும், 10% முடியாது இருந்தது. 4 ஆண்டுகளமாக அந்த 10% எழுதிட்டு போய் போன ஆண்டு கடுமையாக நான் சட்டமன்றத்தில் பேசினால திறந்துட்டு அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வருகின்ற பொழுது நம்முடைய மாநிலத்திற்கு சீதோச நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுப்பது. ஒரு கறவை பசு 40 லிட்டர் கொடுக்கும். இப்போ நாம்
நம்ம வளர்த்துற கலப்பின பசு ஒரு நாளைக்கு 15-20 லிட்டர் தான் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக 5 லிட்டர் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்குதா எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட கலப்பின பசு விவசாயிகள் கொடுக்கும்போது 40 லிட்டர் கொடுக்கும். நம்ம 3 பசு வளர்த்துக்கு ஒரு பசுமாடு வளர்த்தினா போதும். அப்படியே ஆடு அப்படிதான். ஆடு இப்போ நம்ம வளர்த்துற ஆடு 20 கிலோ கிடைக்குன்னா ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட நம்முடைய விவசாயிகள் கொடுப்பது 40 கிலோ ஆடு கிடைக்கும். அப்போ ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். ஏன்னா கிராம பொருளாதாரம் முக்கியம். இன்னைக்கு விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் ரெண்டுமே இது முக்கியமானது. ஆக கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட 65% விவசாயிகள், அதை சார்ந்த தொழில் அவருடைய ஏற்ற பெறுவது தான் இந்த திட்டத்தையெல்லாம் நாங்கள் கொண்டாந்தோம். இருந்தாலும் மீண்டும் அதிமுக ஆட்சி வழங்குகின்ற பொழுது இந்த கால்நடை பூங்கா பிரமாதமாக துவக்கப்படும். அது மட்டும் இல்லை, இந்த கால்நடை பூங்காவில் பல அம்சங்கள் அடங்கியிருக்குது. அங்கே விவசாயிகள் தங்குவதற்கு 100 பேர் தங்குவதற்கு அறைகள்லாம் பண்ணோம். இப்போ பண்ணாங்களே இல்லையே விட்டுட்டாங்களே தெரியல. நான் இருக்கும்போது ஆடிட்டோரியம், அந்த விவசாயிகளை ஒவ்வொரு மாவட்டமும் விவசாயி அழைப்பதற்கு பேர் வந்து அழைச்சிட்டு போய் 2 நாளைக்கு தங்க வைக்கிறது. அதில் அந்த பசு எப்படி வளர்த்துறது, ஆடு எப்படி வளர்த்துறது, கோழி எப்படி வளர்த்துறது, பன்றி மீன் எப்படி வளர்ப்பது, அதுக்கு என்னென்ன நோய் தாக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்துவது, அந்த நோயுடைய அறிகுறி கால்களுக்கு எப்படி தெரியும், இதையெல்லாம் படமாக தொகுத்து ஆடிட்டோரியத்தில் நம்முடைய விவசாயிகளுக்கு காண்பித்து அவளுக்கு 3 வேளையும் 2 நாளையும் நாங்களே சாப்பாடு இது எல்லாமே கொடுத்து இது இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தோம். அதே போல விவசாயிகள் வைக்கின்ற அந்த கால்நடைகள், இன்னைக்கு ஆடு வளர்த்துறோன்னா அப்படியே விட்டால் கம்ப்ளீட்டாக அந்த பேர் வரமாட்டேங்க. அது மாதிரி இன்னைக்கு 100 கோடி ரூபாயில் அந்த இறைச்சிகள் கொடுப்பதற்கு அப்படி தனியாக வந்துடும் எல்லாமே. அதை அதையும் பண்ணோம். அதெல்லாம் நிறுத்திட்டாங்க இந்த அரசாங்கம். எதற்காக சொல்றேன்னா, ஒரு அரசு விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் உதவி செய்வதற்கு நவீன ஒரு காலமா இப்ப விஞ்ஞான உலகமா வந்துட்டது. இப்போ விஞ்ஞான உலகமா மாறிட்டுது. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயிகளுடைய பணிகளை மேற்கொண்டா தான் லாபம் பெற முடியும். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் விவசாயிகளுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். அதோட நீண்ட காலமாக காவிரி நதி பிரச்சனை ஐயா போராடிட்டே வந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்று தந்ததும் அதிமுக அரசு. டெல்டா மாவட்ட விவசாயிகளை பாதுகாத்ததும் அதிமுக அரசு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றத்தில் கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு இந்த நதிநீர் தூய்மையா இருக்கணும். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட நீர் கடல்ல கலக்க வரைக்கும் அந்த நீர் சுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அரசு, அம்மாவுடைய அரசு அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டி மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து, நீங்க கங்கையில சுத்தப்படுத்துறீங்க, அதே போல காவிரியில சுத்தப்படுத்தணும். எங்களுக்கு காவிரி தான் ஜீவநதி. இதுல 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமா இருக்குது. பல லட்சம் ஏக்கர் விவசாய பாசனம் வருது. அதனால இதற்கு தேவையான நிதியை கொடுக்க வேண்டும் என்று கூறி அதுக்கு ஒரு பெரிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொடுத்தேன். உடனே அவர் ஒத்துக்கொண்டு கூட்டுக்குழு, நாடாளுமன்ற கூட்டுக்குழுல குடியரசுத் தலைவர் உரையில் நடந்தாய் வாழி காவிரி என்ற திட்டத்தை அறிவித்தாங்க. ஆனா இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் பல முறை கோரிக்கை வச்சேன், இது மாதிரி கொடுத்துருக்கிறேன், இது மாதிரி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலேயே மேதகு குடியரசுத் தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க, நீங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கேளுங்கன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறல. அதனால இதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. நான் மத்திய அரசோட தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்ததுனால அவர்கள் இதை ஒத்துக்கொண்டு இந்த ஆண்டு முதற்கட்டமாக இந்த திட்டத்தை ஒத்துக்கொண்டு அனுமதித்து மத்திய அரசு 60 பங்கு, மாநில அரசு 40 பங்கு நடந்தாய் வாழி காவிரி திட்டத்துக்கு 11,500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. முதற்கட்டமாக 1000 கோடி நீர் மேலாண்மையில் இந்த மானிய கோரிக்கையில் இந்த வருஷம் அறிவிச்சிட்டாங்க. மாநில அரசு அறிவிச்சு மத்திய அரசு கொடுப்பதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக இதுல காவிரி ஆற்றில் வந்து உபநதிகள் பவானி சாகர், நொய்யல், அதே போல அமராவதி, இன்னும் ஓடையில் இருந்து எங்கெல்லாம் நதியில வந்து தண்ணி சேருதோ அந்த நதியெல்லாம் நதி நீரெல்லாம் சுத்தப்படுத்தி விடுவது. அதாவது காவிரி ஆறு அது 2 கரையோரமும் இருக்கிற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அங்கே போய் நதியிலே சேருவது, அது நீர் மாசுபடுது. அதனால அந்த கரை ஓரமாக அந்த நகரத்தில் ஒரு பேபி கிணறு அமைச்சு ஒரு செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றுல வருது. இதுதான் அந்த திட்டத்தின் நோக்கம். இது வந்து பல விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த அரசாங்கம் தெரிவிக்கல. ஏன்னா இது அதிமுக அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்தினாக அவர்கள் இதை வெளிப்படுத்தல. இது இப்படி நதிநீரை சுத்தப்படுத்தி
நமக்கு குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் இதை பயன்படுத்திக்கிட்ட பொழுது பல பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகிறது. ஏன்னா கெமிக்கல்லாம் கலக்குது. அந்த நீரில் கெமிக்கல் கலப்பதனால நமக்கு உடல்நிலையும் சரியில்லாம போகுது. இந்த தண்ணீரை பெருகிறதுனால நம்முடைய விவசாயிகள் பயிரிட பயிரும் பாதிப்படைகிறது. இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம். அதேபோல சிவில் ஸ்கோர் எனக்கு கவனத்துக்கு கிடைச்ச உடனே நான் டெல்டாவில் போய் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் எனக்கு கொடுத்தாங்க. நான் பாரத பிரதமர் வந்தபோது உடனே கொடுத்தேன். அவர்கிட்டயே கொடுத்து பேசினேன், நேரடியாக பேசினேன். அப்போ யாருமே மனு கொடுக்க வேண்டாம், யாரும் கொடுக்க வேண்டாம். நான் அதை பற்றியெல்லாம் நமக்கு வேண்டியது பிரைம் மினிஸ்டர் வந்தால் இந்த நேரத்தில் கொடுத்தா தானே பண்ண முடியும்னு உடனே கொடுத்தா உடனே வாங்கி அடுத்த நாளே அவர் இது பண்ண சொல்லி அரசாங்கத்தை கேட்டோம்னா அடுத்த நாளே மாநில அரசாங்கம் அந்த சிவில் ஸ்கோர் விவசாயிகள் கேட்க வேண்டியது இல்லைன்னு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாங்க. அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல், அந்த நெல் முட்டையெல்லாம் அதிமுக ஆட்சி கண்டு உடனுக்குடன் அந்த நேரடி நெல் கொள்முதல் செஞ்சு அவருடைய வங்கி கணக்கில் வர வச்சாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு விவசாயிகளிடத்துல அந்த கொள்முதலாம் திறந்த வெளியில் அடிக்கிறதுனால மழை காலத்தில் பெஞ்சு இன்றைக்கு பல விவசாயிகள் நஷ்டமாக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் 1538 டன் அரிசி 2022ஆம் ஆண்டு செஞ்சு சரியா பாதுகாக்காத காரணத்தினால 15,380 மூட்டை நெல் அரிசி வீணா போயிட்டு. அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதல விவசாயிட்டிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லையும் முறையா பாதுகாக்காத காரணத்தில் நிறைய வீணாகிப்பட்டு விட்டது. இதனால அரசாங்கத்துக்கு நிறைய இழப்பீடு அதிகமாக உள்ளது. அதே போல சிறு குறு நடுத்தர சொன்னாங்க. கொரோனா காலம் அப்போ கூட நிறைய உதவி செஞ்சோம் அந்த திட்டத்துக்கு. ஏன்னா இந்தியாவிலேயே சிறு குறு நடுத்தர தொழில் அதிகமுள்ள நாடு தமிழ்நாடு. அதை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. அதை முறையாக அவ்வப்போது நான் அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்த அந்த தலைவர்கள் அவளை சார்ந்தவர்களை என்னை சந்தித்து அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சு வந்தோம். அதை மீண்டும் செய்வதற்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். வாழை சொன்னாங்க. வாழை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதிப்பு கூட்டிய பொருள் தயாரிக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தயாரிப்பதற்கு உண்டான நடவடிக்கை நாங்கள் செய்வதற்கு அதிமுக அரசு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து, அதே போல இங்கே அது நீங்கள் அதை மனுவாக கொடுங்க, அதில் என்னன்னு இருக்குதோ நான் அதை பார்த்து நாங்கள் செயல்படுத்துகிறோம். சங்கீதா என்பவர் இங்கே பேசினாங்க, நம்முடைய சத்துணவு சாப்பிட்ற குழந்தைகள்லாம் கொடுக்கணுன்னாங்க. ஏற்கனவே ஆவின்லேயே நாங்கள் நிறைய தயாரிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஆவின் சேர்மனாக இருந்தேன். நான் 1992லேருந்து 96 வரைக்கும் இருந்தேன். அப்பொழுதுதான் முதலாக எங்களுடைய சேலம் டைரி தான் அகில இந்திய அளவில் நாங்கள் தேசிய விருதுகளை பெற்றோம். அதே மாதிரி நான் சேர்மனாக இருக்கும்போது அப்போவே 5 கோடி ரூபாய் லாபம் ஈற்றி நான் டெபாசிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த காலத்திலேயே. அதனால் அந்த ஆவின் பற்றி எனக்கு நல்லா 3 ஆண்டு காலம் அதில் நல்லா இருந்து விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு அதில் உதவி செஞ்சோம். உங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் பார்க்குறோம், எங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறோம். அதே போல் அந்த இங்கே கூட இன்னும் பல பேர் பேசியிருக்கிறீங்க. விளையாட்டை பற்றி சொன்னாங்க, ஜிஎஸ்டி குறைக்க வேண்டியிருக்கிறாங்க. நான் மத்திய அரசோட தொடர்பு கொண்டு எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொடுக்குறோம். அதே மாதிரி டாக்டர் சிவகுமார் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவர்கள் காப்பகத்தை பற்றி பேசினாங்க. முதியோர் நாங்கள் நான் பல இடத்துல முதலமைச்சர் இருக்கும்போது சென்றபோது எங்களுடைய அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாங்க, ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவை விதி 110 கீழே அறிவிச்சு 4,86,000 பேர் கொடுத்தோம். 4,86,000 முதியோர்களுக்கு எங்களுடைய மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அதே மாதிரி ஆப்டிக்கல் சேர்ந்த அதான் ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஜிஎஸ்டி ஏதோ மாற்றம் வருதா குறிப்பிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம். அது என்னென்னலாம் அதில் என்ன சாத்தியமாக இருக்குதோ அது ஏன்னா 2 வரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 5, 12, 18, 28 போக இப்போ 2 வரி சொல்லுதா. 2 1 ஸ்லாப் 2 4 2 ஆக்குறாங்க. அதை எந்தெந்த பொருள் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் சொல்லுவதும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். நீங்கள் மனுவாக கொடுங்க, நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரோட தொடர்பு கூட நாங்கள் செயல்படுத்துகிறோம். இங்கே வந்திருந்து நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க. நான்
இங்கே பல பேர் பேசுவதாக இருந்தது. நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு சிலர் தான் பேச முடியுது. பேச வாய்ப்பு இல்லாத நம்முடைய பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் கடிதமாக நீங்கள் கொடுங்க, மனுவாக கொடுங்க, அதையெல்லாம் நாங்கள் பரிசீலித்து நான் எங்களால் முடிந்த என்னென்ன உதவி செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். அதே போல் மரியாதைக்கு ஐயா கண்ணன் அவர்கள் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். நீங்கள் விவசாயத்திற்காக நிறைய போராடுறீங்க, வாதாடுறீங்க. அதனுடைய மனதகரியம் நிறைய விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கின்றதாக இருக்குது. நானும் ஒரு விவசாயி என்ற முறையில் பெருமை கொள்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு பதவிக்கு வருகின்ற பொழுது அதில் முழுமையாக அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டிய நிலையிலே இருந்துதான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால நான் முன்னுரிமை கொடுப்பது அனைத்து துறைக்கும், அதிலே விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அது சில நேரத்தில் பேசித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தவறாக நினைக்கக்கூடாது மற்றவங்க. ஏன்னா விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பல காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டுறாங்க. அதே போல் விலை வீழ்ச்சி, பயிரிடும் போது ஒரு விலை இருக்கும், அப்படி மகிழ்ச்சியோடு பயிரிடுவாங்க, அறுவடை ஆகும்போது அந்த வீழ்ச்சி அடைந்துடும். அதனால் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிடுவாங்க. அப்போ அவங்க குடும்பம் பல கஷ்டத்துக்கு உள்ளாகிடும். ஆகவே இதையெல்லாம் நான் அனுபவ நீதியாக இருந்த காரணத்தினால இந்த தொழிலே நானும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அதில் பல இடர்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால தான் அதுக்கு நாங்கள் ஒரு முன்னுரிமை கொடுத்தோம். அதே மாதிரி தொழில் செய்கிறவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனை இருக்குது, அது இல்லை என்று நான் மறுக்கவில்லை. நான் ஏற்கனவே முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய தலைமையில் கூடும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டாந்து, அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஒரு தொழில் செய்கிறவர்களுக்கு புதிதாக ஒரு தொழில் வந்தாலோ ஏற்கனவே தொழில் புரிகின்றவர்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் அந்தஸ்துள்ள ஒரு அதிகாரியை நியமித்து அவர்களிடத்தில் அந்த பணியை ஒப்படைச்சோம். அவர்களிடத்தில் முறையிட்டால் அவர்கள் அங்கே மாதந்தோறும் முதலமைச்சர் தலைமையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதில் தொழில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் அங்கே அமர வச்சு, அது இந்த துறை சேர்ந்த அமைச்சர்களும் அங்கே வச்சு உடனுக்குடன் அங்கே கேட்டறிந்து அதை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதனால தான் அதிமுக ஆட்சியில் அதிகமாக தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. ஆகவே தொழிலும் முக்கியம், விவசாயம் முக்கியம். ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண்ணை போல இரண்டும் முக்கியமானது. தொழில், விவசாயம் ரெண்டும் சிறந்தால் தான் ஒரு மாநிலம் வளர்ச்சி பெறும், ஒரு நாடு வளர்ச்சி பெறும். ஆகவே இரண்டு தொழிலும் அதிமுக ஆட்சியிலே வளர்வதற்குண்டான நடவடிக்கை எடுத்தோம். இனி வருகின்ற காலத்திலும் இந்த தொழில்கள் சிறப்பதற்குண்டான முயற்சி எடுப்போம். நீங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இங்கே தெரிவித்திருக்கிறீர்கள், அதையெல்லாம் எங்களுடைய அரசு வந்த பிறகு நிறைவேற்றி தருவதற்குண்டான முயற்சி எடுக்கும் என்று சொல்லி வரியிருந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம். கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.
வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ
வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் கண்டு நாங்க மைகளே
சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ
வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பதவி பழத்தை கண்டு நாங்க மைகளே
சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ
வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவனை உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பதவி பழத்தை கண்டு நாங்க மயங்கல
மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி
தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் கண்டு நாங்க மைகளை
கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை